வெல்கம் டு MSK Kingdom யூடியூப் சேனல். இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒண்டர்லாக்கு தான் போயிட்டு இருக்கோம். காட்டுங்க தேக. ஹாய் ஃபன் பண்றோம். சோ அந்த ரெண்டு பேரும் பேட்டில இருந்து பிக் பண்ணியாச்சு. ரொம்ப லேட், இப்ப அவங்கள தான் லேட்டா போயிட்டு இருக்கோம். காலைல டிஃபன் முடிக்கல. யார் அந்த லேட்டா பாரு. திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. அவங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்ட மாதிரி. மாதிரி வெக்கப்படாதீங்க. தெரியல பரவாயில்லை. என் குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு. சோ ஒண்டர்லா போயிட்டு என்ஜாய் பண்றத வீடியோல பார்க்கலாம். இப்போ லொகேஷன் பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் OMRல தான் ஒண்டர்லா இருக்கு. திருவள்ளூர் டு கேளம்பாக்கம் போறீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா நீங்க பார்த்துட்டு போங்க. என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒண்டர்லா ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாங்கள் கியா கார் சன்செட் கார் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1900 நாங்கள் பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ போயிட்டு வரதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இந்த ஒண்டர்லா நேம் போர்டை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கவங்க எவ்வளோ ஹைப்பாக இருப்பாங்க நீங்களே கேளுங்க. ஒண்டர்லா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. நம்ம காரை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்க உள்ளே போயிட்டுங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ எல்லா அவுட் சைட் ஃபுட் எல்லாமே வெளியே வச்சுட்டு போயிடுங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 பர்சனுக்கு 1800. ஸோ வினோத் விரோன்னு ஒருத்தர் வந்து நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ப்ரைஸ் பார்க்க சொன்னோம். 1500 மட்டும் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. அதை நம்பி நாங்கள் அங்கே போயிட்டோம். பட் 1800. பின்னாடி வந்த 6 பேரும் என்னை திருன்னு பயங்கரமாக பார்க்குறானுங்க. 7 பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 12,000. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் நாங்கள் ரைடு போயிருந்தோம். அதில் போனவங்க எல்லாருக்கும் வாமிட்டு, தலைவலி, ஸோ எல்லாமே வந்துச்சு. ஸோ இந்த ரைடு போறவங்க பார்த்து போங்க. லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகங்க. 400 வாங்குறாங்க. சும்மா 2 பேருக்கு ஒரே லாக்கர் தான் நாங்கள் எடுத்தோம். உங்களுக்கு லாக்கர் வேணும்னா மட்டும் நீங்கள் லாக்கர் எடுங்க. ஏன்னா லாக்கருக்கு ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸ் இது தான் நாங்கள் காட்டுறது. நீங்கள் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, ஸோ நிறைய மூமெண்ட்டை கேப்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லாக்கர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் போய்ட்டு வாட்டர் ப்ரூஃப் பவுச் ஒன்று வாங்கிக்கிங்க. வாட்டர் ப்ரூஃப் கவரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400. ஸோ ரொம்ப கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒண்டர்லா உள்ளே போனவொடனே எந்தெந்த ரைடு ஹைப்பாக இருக்கோ அந்த ரைடு எல்லாமே ஃபைனலாக பார்த்துங்க. எந்தெந்த ரைடு சின்ன ரைடோ அதில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாமே ஹைப்பாக இருக்க ரைடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த ஹைப்பாக இருக்க ரைடு எல்லாமே கூட்டம் அதிகமாகவும் இருக்கும். ஒன்றுத்தில் நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் நம்ம ஃபாரினில் தான் பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவில் இப்போ இருக்குங்க. கண்டிப்பாக அதுக்காகவே இந்த 1800 ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இந்த ரைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைலர். இந்த ரைடில் நாங்கள் ஏறி நிற்க வச்சிருவாங்க. 20 minutes வெயிட் பண்ணி இதில் ஏறணும். ஏன்டா ஏறணுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ ஏறி முடிச்சுட்டு இறங்கி நடக்கூட முடியல. அந்த மாதிரி தலை சுற்றல் ஏற்படுச்சுங்க. ஸோ இந்த ரைடு முடிச்சுட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ வாங்க எல்லோரும் போய் லஞ்சுக்கு போகலாம். நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ளஸ் லஞ்சு சேர்த்து வந்து 2300 நான் பே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் ஸ்நாக்ஸும் இருக்குது. ஸ்நாக்ஸ் வந்து 4 o'clock கொடுத்துருவாங்க. பிரியாணி ப்ரைஸ் என்னொன்னுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் ஒர்த்தில் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கோக்கு, ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஒரு பாயாசம், ஒரு பச்சடி கொடுத்தாங்க. அவ்வளோதான். மிச்சம் எல்லோரும் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260. 4 ரைடு கம்ப்ளீட் பண்ணதில் பசி ஏற்றிச்சாங்க. குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே வாட்டர் ரைட் போனோம். பட் அந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. சாப்பிடாத முன்னாடி நீங்கள் வாட்டர் ரைடு எவ்வளோ வேணால் என்ஜாய் பண்ணிங்க. அதுக்கப்புறம் போய் லஞ்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாட்டர் ரைடு என்ஜாய் பண்ணதுனால எங்கள் கூட வந்த 2 பேருக்கு வயிறு சுத்தமாக காலிங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் எந்த ரைடும் அவ்வளோ வரல. எங்கள் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு எல்லா ரைடும் பாதி ரைடு அலோவ் பண்ணல வாட்டர் ரைடு. ஏன்னா ஒரு 97 வெயிட்டுக்கு மேலே இருக்குது. இது அங்கே போனவன் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க 97. என்ன சார் நீங்க
கேஜுக்கு மேலே இருக்கவங்கள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்துருக்க மாட்டோம், எவ்வளோ ஃபைட் பண்ணோம். பட் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த வாட்டர் ரைட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ டான்ஸ் வாட்டர். இப்போ என் கூட வந்தவங்களுக்கு யாருக்குமே ஆடவும் தெரியாது, சும்மா இருந்தானா அவ்வளோ வைப் ஆகிட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். இந்த வாட்டர் ரைடர் நேம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ லூப்ஸ். இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவுலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்ன ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடி 3 o'clock வேவ் ஃபுல் ஸ்டார்ட் ஆகிட்டு சொன்னோன்னே 3 o'clock நாங்கள் அங்கே வந்துட்டோம். ஸோ அதோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாட்டர் ரைடு பார்த்தீங்கன்னா இந்த மம்மூத்துன்ற வாட்டர் ரைடு தான் போனோம். மொத்தம் 4 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்குங்க. ஸோ வாட்டர் ரைட் ஃபைனலில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்பின் மில்னு ஒரு ரைடு வந்தோம். 360 டிகிரி சும்மா சுற்றிட்டு கீழே இருந்து இறக்கி விட்டுதுங்க. அதில் ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட் போல் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டும் போனாங்க. ஸோ ஹார்ட் பேஷண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறாதீங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு பர்சனோட டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 1800, லஞ்ச் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 500. ஒரு டிஷர்ட்டு நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா 400 எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அது இல்லாமல் நாங்கள் 7 சீட்டர் கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம். 1900 ஆயிடுச்சுங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 4900. ஸோ காருக்கு ஒரு பர்சன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எவ்வளோ போகிறீங்களா தான் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் லெஸ் ஆகும். ஸோ இது தெரியாமல் நீங்கள் ஒண்டர்லா பக்கம் போயிடாதீங்க, காசை கரைச்சிடுவாங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு டைம் கிடைக்கிறப்ப வீடியோ போடுறேன். நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப லைக் போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு, ஸ்நாக்ஸு ஈவினிங் போகிறப்ப தருவாங்கட்ட இந்த ஸ்நாக்ஸ் தான்.